நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். மார்ச் 17, 2025 கடகராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடகராசி சொல்லவே தேவையில்லை. கடந்த 2.5 வருடங்களாக அஸ்தம சனியால் படாத துன்பம் பட்டுட்டீங்க. உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, ஆரோக்கிய குறைபாடுகள், கடன் தொல்லை, காலிலே அடிபடுறது, அவமானம், இப்போ எல்லா துன்பங்களும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்க வயதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அனுபவப்பட்டுட்டீங்க. வயதானவங்களுக்கு மூட்டு வலி, பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரியில் போகக்கூடியவங்களுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் போகிறது, மார்க் கம்மியாகிறது, கஷ்டங்கள் வர்றது, தொழிலில் இருக்கக்கூடியவங்க கடன் தொல்லை அதிகமாகிறது, வேலையாட்கள் சரியாக கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் அவங்க சரியாக வேலை செய்கிறது இல்லை, அவங்க மூலமான ஏமாற்றம், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகள் போன்ற எல்லா விதமான துன்பங்களும் கடகராசிக்கு 2.5 வருஷமாக நடந்துருச்சு. இப்போது இந்த மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக அஸ்தம் சனி முடிய போகுது. அதனால் இந்த வருடம் நிச்சயமாக ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக தான் இருக்க போகிறது. ஸோ அதுக்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இன்னைக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கடகராசிக்கு ராசிநாதன் சந்திர பகவான் தான். அவர் 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய தாயின் அன்பு நிச்சயமாக கிடைக்கும். அம்மா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். தாயின் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பந்த பாசங்கள், சொந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் 9ஆம் பாவகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அங்கேயே ராகு பகவான், சூரியன், புதன், முக்கூட்டு ஒரு 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் தந்தையின் மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் சில சங்கடங்கள் உண்டாகி பின்பு அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்கிறது. இதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக கால்கள், நோய்கள், மருத்துவமனைகள் போன்ற விஷயங்களுக்கு அதிகமான பணத்தை நீங்கள் செலவு செய்யணும் அப்படிங்கிறதையும் கணக்கு காட்டிகிட்டு இருக்குது. இருந்தாலும் இன்றைய நாளோட முடிவில் இதுக்கான ஒரு விமோசனம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். படிப்படியாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஆட்களும் நிச்சயமாக கிடைக்கும். கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் மன வலிமையும் ரொம்ப அதிகம். அதுக்காகவே நிறைய கடவுள் உங்களுக்கு சில மனிதர்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு அவர் மிகப்பெரிய வழிகளை உண்டு பண்ணுவார். 9ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறது. தந்தையின் ஆதாயத்தின் மூலமாக தந்தை வழி, அரசாங்க வழி, அரசியல் வழி போன்ற விஷயங்களில் நல்ல லாபங்கள் கிடைத்து படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. 8ல் சனி இருந்து 9ஆம் பாவத்துக்கு மாறப்போகிறதுனால கடன் தொலைகள் படிப்படியாக நீங்கும். கடன் கொடுத்தவர்களே மனம் திரும்புவாங்க. ஸோ உங்கள் மனசும் ஒரு புது பொலிவு அடையும், துன்பங்கள் நீங்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சனியினுடைய ஜெயிலில் அகப்பட்டு கிடந்தீங்க. உங்களுக்கு ரிலீஸ் தேதி வரப்போகிறது. ஸோ அதற்கு ஒரு அடித்தளமான ஒரு நாள், அடிப்படையிலேயே நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அருமையான ஒரு நாள். இயல்பாகவே கடகராசிக்காரங்க தாயின் மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கு தாய்க்கு தேவையான உங்கள் அம்மாவை மனமகிழ்வு அடைய வைக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அது நிச்சயமாக உங்களுடைய கர்மத்தை நிச்சயமாக குறைக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அங்கே பித்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயின் வழிக்கூடிய பாட்டன் பாட்டிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு கேதுக்கு இருக்கிறதுனால, கண்ணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு மனசு மகிழக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய 11ஆம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறது. 6ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால கடன்கள் உங்களுக்கு கேட்காமே கிடைக்கும். அந்த கடன்களின் மூலமான நல்ல லாபங்களை உங்களால் உண்டு பண்ண முடியும். குறிப்பாக புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது போன்ற விஷயங்களில் நல்ல லாபங்கள் உண்டு. பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக படிப்பில் கவனம் செலுத்த முடியும். நல்ல மதிப்பெண்கள் உங்களால் வாங்க முடியும். ஓவராலாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே உங்களுக்கு இருக்க போகிறது. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுடைய தைரியம் தான் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நன்றி.